இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ ஒரு வழியாக இப்போ தான் கொஞ்சமாச்சும் மீனாவுக்கு திருப்பி தைரியமாக பேசணும் அப்படிங்கிறது தோண ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பத்துலேருந்து அப்படி பேசிக்கிட்டு இருந்த ஒரு கேரக்டர் தான். அதனால தான் நம்ம இந்த கதையை ரொம்ப வித்தியாசமான கதையாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குங்கிறத சொல்லிகிட்டு இருந்தோம். பல நேரங்களில் தியாகச்சம்மல் மாதிரி எல்லா சீரியல்லையும் ஹீரோயின்னாலே அழுது வடிஞ்சு எல்லாத்துக்குமே எவ்வளோ கூட்டினாலும் குடிஞ்சிக்கிட்டே போகிற மாதிரி தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா மீனாவுடைய கதாபாத்திரம் விஜயாவுக்கு டக்குன்னு திருப்பி கொடுப்பாங்க. ஒரு கட்டத்தில் என் வாழ்க்கையை அழிச்சதே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைகிட்ட சொல்லுவாங்க. அந்த கந்து வட்டி கடைக்காரரோட கடையில் அந்த ஆஃபீஸில் இவங்களை பார்த்த உடனே விஜயாவை பார்த்த உடனே உடனடியாக அதை போட்டு கொடுத்து எல்லாத்தையும் வர வச்சுருவாங்க. எல்லாத்தையும் வர வச்சு டக்குன்னு அதில் விஜயாவை மாட்ட விட்டுருவாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நல்லா பண்ணக்கூடிய கேரக்டராக இருந்தவங்க தன்னுடைய தன்மானத்தையும் சுயமரியாதையும் ஏன் இழந்தாங்கிறதான் மிகப்பெரிய கேள்வி. அதுவும் அவங்க இவ்வளோ தூரம் தைரியமாக எல்லாத்தையும் பண்ணும்பொழுது பார்த்தா இவங்களுக்கும் முத்துக்கடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதலே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போது 2 பேர்த்து கடையில் ஒரு புரிதல் வந்துருச்சு, ஒரு அன்பு வந்துருச்சு, ஒரு உண்மையிலே ஒரு காதல் அவ்வளோ அழகாக மலர்ந்துருச்சு. இந்த சமயத்தில் தன்னுடைய கணவர் உறுதுணையாக இருக்காருங்கிறது தெரியும் பொழுதாச்சு ஸ்ட்ராங்காக என்ன வேணாலும் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி நான் விட்டு போக மாட்டேன். என் சுயமரியாதையை ஒரு இழுக்கு வர மாதிரி, என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி, என் குடும்பத்தை அவமானப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு வார்த்தையை நீங்கள் பேசினாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் அப்படி விட்டுட்டு மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நடந்துக்கிறது எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குது. விஜயா தன்னை அவமானப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் அவங்களையும் இந்த பக்கம் அண்ணாமலையும் சேர்த்து வைக்கணும்னு இறங்கினாங்க. அதுவும் எதுக்காக? தன்னுடைய குடும்பத்து மேலேயும் தன்னோட மேலேயும் ஒரு நகையை திருடினாங்க, இல்லை நகையை மாற்றி வச்சிட்டாங்க, கவரிங் நகை தான் போட்டாங்கன்னு ஏகப்பட்ட பொய்களை சொன்ன ஒரு ஆள் எதுக்காகனா நகையெல்லாம் எடுத்து கொடுத்து தான் பெரிய பையனை விற்க விட்டாங்க. அந்த பையன் வித்துட்டாங்கிறது தெரிஞ்சு கூட ஒரு குற்றம் உள்ள நெஞ்சு குறுக்காமல் எல்லாத்தையும் குறை சொன்ன ஒரு ஆளுக்காக இப்போ என்ன சொன்னாங்க, அண்ணாமலையும் ஐயோ அத்தை பாவம், அத்தை ரொம்ப வருத்தமாக இருக்காங்க, மாமாவும் வருத்தமாக இருக்காங்கன்னாங்க. ஏமா உன் குடும்பத்தை பற்றி பேசினாங்களா, அதுக்கு நீ வருத்தமாக இல்லையாமாங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போயும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியாமல் இடித்து வழிக்கு கீழே விழுந்ததுக்கு நீ தான் கொல்ல பார்த்தேன்னாங்க. அப்பவும் இவங்க ஒத்தரம் கொடுக்குற இதெல்லாம் எடுத்து வரேன்னாங்க, உடம்பு சரியில்லைனா பார்த்துக்கிறேன்னாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி ஏதோ இவர் குடிக்கக்கூடாதுன்னு ஒரு மருந்து வாங்கி வச்சுருந்தாங்க, அதை இவங்க குடிச்சு இவங்களுக்கு ஏதோ ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே தன்னை அவமானப்படுத்தின அத்தைக்கு நல்லது பண்ணுற பேர் அப்படின்னு இவங்க இருக்கிறது தான் நமக்கு எரிச்சலாக இருக்குது. எல்லா ஹீரோயினையும் ஒரே பேர் கடவுள் ரேஞ்சுக்கு பொறுமையாக இருக்க மாதிரி பொறுமையில் பூமாதேவின்னு காமிக்காமல் கொஞ்சமாச்சும் ஒரு சக மனுஷி மாதிரி காமிச்சு நம்ம பார்த்து ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக காமிச்சு கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படணும், எரிச்சப்பட வேண்டிய இடத்துல எரிச்சப்படணும். சரி நீங்கள் ஓகே உங்கள் விஜயாவாச்சும் உங்கள் மாமியார்னு நீங்கள் பொறுத்து போகிறீங்கன்னா ரோகிணி பண்ணுற அட்ராசிட்டிஸ், ரோகிணி பேசுகிற வார்த்தைகள் எல்லாரும் முன்னாடி ஏற்றி விடுறது எல்லாத்தையும் பண்ணிருக்கும் போது பல தடவை பாலரமா நீ பேசாமல் ஏற்றி விடாத, மூட்டி விடாத, கோல் மூட்டி அப்படின்னு பல விஷயங்களை முத்து சொல்லியிருக்காரு. ஆனால் எதையுமே கேட்க மாட்டாங்க மீனா. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு இவங்களாம் முடிவு பண்ணிட்டு ஸ்வீட் செஞ்சுட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ தன்னுடைய தங்கச்சியுடைய சம்பளத்தில் பாதி போகிற அளவுக்கு வேலையை செஞ்சு வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு மீனா ஒரு நாள் ஒரு வாக்குவாதத்தில் இந்த பார் நீ தான் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கன்னு தெரியும், வாயை மூடு அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை பல்லாரும் விட்டு இன்னொரு தடவை என் தம்பியை பற்றி பேசினேன், இல்லை என் குடும்பத்தை பற்றி பேசினேன்னா அவ்வளோதான், அடுத்த அத்தை உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போகணும். அதையெல்லாம் பண்ணாமல் சும்மா மட்டி மாதிரி காமிக்கிறதா நமக்கு அப்பப்போ கோவம் வர்றது. இப்போ லைட்டாக ஏதோ கொஞ்சம் பெட்டர் ஆகிற மாதிரி இருக்குது. பெட்டர் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த கதையில் அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்கன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.